இவ்வளவுதான் மனுஷ வாழ்க்கை. மனுஷன் இங்க வரலாம், கொஞ்ச நாள் தங்கலாம், திரும்ப கிளம்பிடணும். வரமாட்டேல ஆரம்பிக்க முடியாது. ஏமே வந்து கூப்பிடும் போது போயிட்டு வா, அடுத்த வாரம் வரேன்னா கேட்பானா? செல்லுல அடிச்சு கொண்டு போவேன். ஒரு 5000 10,000 அதெல்லாம் உங்க இடத்துல இங்க அங்க செல்லாததெல்லாம் சேர்த்து வச்சது சொத்தெல்லாம் ஒரு சூத்து வராது. அம்பானியா இருந்தாலும் அம்மனை கொண்டியாத்தான் போகணும், கொண்டுட்டுலாம் போக முடியாது. அதுக்குள்ள இந்த மனுஷன் போய் ஆடுற ஆட்டம், நான் பெருசு நீ பெருசு, அது என்னது இது ஒண்ணுது. அப்ப சாமியார் சவடால பத்தியா அவன் வரட்டும், அவனை நான் பார்க்க என்னத்தை கேட்கிறாரு. அவன் அவங்க 5:30 வரைக்கும் 8:30 வரைக்கும் அடிக்கிறேன். என்னத்தை போட்டு 8:30 வரைக்கும் அடிக்க முடியும்? பள்ளிக்கூடத்துல செவத்துல ஒண்ணு கிடைக்கும்ல, அந்த ஞாபகம் வச்சிருப்பாரு.
நல்லா இப்ப அக்கண்ணா வரைக்கும் அடிச்சிருக்கேன். நல்லா பறிச்சு அப்படி வரும். இப்ப எல்லாம் எங்க ஏன் என்னாச்சு? வெறும் கமாவும் புல் ஸ்டாப் தான் அவ்வளவு. நான் பரவாயில்ல மோகன்லாம் பார்த்தா அங்கிட்டு திரும்பி உட்கார்ந்து ஒண்ணுக்கு இருக்கிறேன், இந்த பக்கம் போகுது. மேடான என்ன பாருங்க. மேல இல்ல சம்மான வந்தேன். ஓசு கலெக்ஷன் மாறி போயிட்டு இருக்கு. கடவுளுடைய அது நீ எங்கிட்டு போனா என்ன வரட்ட பார்க்கிறேன். எவ்வளவு பிரச்சனை வந்தாச்சு எந்த ஒரு மண்டக்கணம் எனக்கே கோவம் வந்துருச்சு. இறங்கி போய் நீ கோவப்பட்டா உலகம் தாங்காது. அவ்வளவு வேகம் வருது. நான் பாத்துக்கிறேன் கோவப்படாது. சத்தம் போடாதீங்க. சரி 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 பீராவுசா ஆளக்கானா புலவு நேரம் ஜவடால் பண்ண கையை வெளியே வர மாட்டேங்குது. ஆள் இல்லாதப்போ பேசுறோம் சரி கூட இருக்கு. சரி துறை உன் முகத்துக்காக பாக்குறேன். சொல்லுங்க. அடிக்க மாட்டேன். யாரும் சொல்லு சாமி வாங்க. வாத்தியார் அடிக்க மாட்டாரு. எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் போடாத. அதெல்லாம் கையில கம்பு இருக்கவன் பயந்துக்கிட்டு அந்த கை வர மாட்டேங்குது. ஒண்ணு செய்யவா? நான் இந்த சிவப்பு துணி இருக்குல்ல, ஆமா இந்த சிவப்பு துணிக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறேன். சிகப்பு துணி சிவப்பு துணிக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறேன். ஆள் இல்லைன்னு சொல்லி வர சொல்லு. சரி சரி. இரண்டு மலைகள் மோதுகின்றன. ஆசையை பாரு அப்படி நிக்கணுமா? எங்க இப்படி நின்றா கூட பரவாயில்ல, இப்படி ஆயிப்போச்சு. நல்லா கழட்டி தொடங்கி சத்தம் தான் அதிகமா இருக்கு. வெற்றி நமதே. வாத்தியாரு வெறும் கையில இந்த அடி அடிக்கிறியா? அது கட்டையடி, இது கையடி. என்னம்மா எப்பவுமே மூணாவது நாள் ஆளுக்கும் உயரத்திற்கும் தோற்றத்துக்கும் இடத்துக்கு வந்ததுக்கு சம்பந்தமே கிடையாது. எல்லாம் சம்பந்தத்தோட தான் வந்திருக்கோம். எம்மிடத்திலே உமக்கு என்ன வேணும்? கண்ணை குத்தி விடாதயா. எம்மிடத்திலே உமக்கு 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 என்ன வேணும் என்று கேட்டேனா? யார் யா உமக்கு உம்முடி? யாராவது வேலை அது உமக்கு கிடையாது, உமக்கு. உமக்கு உமக்கு உமா இக்கு உமக்கு உமக்கு நீர் வர காரணம் கொடுமையா. தண்ணி நிறைய குடிச்சா வரத்தண்ணி. நீர் கடுப்பாக பேசிக் கொண்டிருக்கிறீர் என்று. சுண்ணாம்பு கடைக்கு நீர் கிடப்பினா எதுல? அதுலதான். அதே எதுல என்ன பெருவிரல்ல. கடுப்பது எங்கு? கடப்பது மேலே, தடவுவது தடவுவது கீழே. கீழே தடவினால் மேலே எப்படியா நிற்கும்? எங்கே தடவுனாலும் நிக்கி. தடவுற விதந்தா செப்புமையா. ஐயா சப்பரை அதுக்கு தண்ணி ஆள் கூட்டுருவாங்கயா. சொந்தமிழிலே செப்புமையா. செந்தமிழ், தீந்தமிழ், பைந்தமிழ், கடுந்தமிழ், முத்தமிழ் அத்தனை தமிழும் எவருக்கு தெரியும்? ஓ தெரியுமோ? ஓ தெரியும். ஏய் ஓ தெரியும். ஓ தெரியும். அதான் ஓ தெரியும். செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இந்த தென் வந்து பாய்கிறது காட்டினிலே. எங்கள் தந்தையர் நாடென்னும் போதினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்றார். அருமையா சொல்றீங்களே. தமிழை சொல்லும் போதே அடி சக்தி பிறகுது. வரும் வரும் வரும். இதெல்லாம் எப்படி? இதெல்லாம் படிப்பு. சிறப்பு. நன்றி. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று அழகாக சொன்னானே பாரதி. தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணவில்லை. எப்படி இதெல்லாம்? படிப்பு. சிறப்பு. நன்றி. தமிழ் தமிழ்
என்று சொன்னாலே அமைது 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 என்று ஒலிக்குமா அந்த தமிழின் ஆவதம் அமிழ்து போல் இருக்குமோ. இப்படியெல்லாம் படிப்பு சிறப்பு. நன்றி. படித்தேன் 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 என்று சொன்னால் படித்தேனை காதலை ஊற்றியது போல் இருக்குமா அந்த தமிழின் தேன் போல் தித்திக்கும் தமிழ் மொழி என்று சொன்னார்களே. எப்படியெல்லாம் படிப்பு சிறப்பு. நன்றி. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுத எழுத்து 1, உயிர்மெழுத்து 216, மொத்த எழுத்துக்களை கூட்டினால் 247 எழுத்துக்களை கொண்டது இந்த தமிழ். 247 எழுத்துக்களை வைத்து இந்த தமிழ் மொழியை இந்த நாவிலே தாண்டவமாட செய்திருக்கின்றார்கள். விளையாண்டுருக்காங்க. அந்த அளவிற்கு தமிழ் மொழி சிறப்பானது என்பதை யாம் அறிவோம், தாங்களும் அறிவீர்கள் என்பதை உணர்ந்தேன் நான். அந்த தமிழை தாங்களுடைய நாவால் கேட்கும் பொழுது, எனது செவியால் கேட்கும் பொழுது உங்களிடமும் எனது நாவால் உரையாட வேண்டும் என்ற ஒரே காரணம். ஆனால் நீங்களும் உரையாட வேண்டும், யாமும் உரையாட வேண்டும். தாங்கள் சிறப்பான இடத்துக்கு வந்திருக்கின்றீர்கள். இப்படிப்பட்ட சிறப்பான இடத்திலே தாங்களை சந்திக்க வாய்ப்பினை ஏற்படுத்திக் கொடுத்து ரொம்ப ஆத்தப்படாது. சரியா? இலக்கணமா பேசணுமோ 4 வார்த்தை பேசியாச்சு, அதோட முடிச்சுக்கணும். அப்புறம் சும்மா வந்தார் தம்பியா நீ நல்லா இருக்கியா அப்படி வந்துடுறேன். அதை விடுபட்டு தங்கள் ஒன்று நான் உரையாடி கொண்டிருக்கின்ற பொழுது நான் உரையாடும் போது நீங்கள் உரையாமை இறைவனாக்கப்பட்டவர்கள் 1947 வந்த படம் இருக்கிறாங்க தூக்கவா வேண்டாம் ஐயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் தத்துவத்தை எடுத்து கூறுவது என்னவென்று தாங்கள் அறிய பெரிய தத்துவம் மயிறு புடுவன தத்துவம் தெரியாத தத்துவம் தத்துவத்தை மயிர் என்று கூறுகிறீர்கள். எவ்வளவு அநாகரிகமான வார்த்தை பார்த்தீர்கள். எவ்வளவு அழகாக உங்களுடைய நாவிலிருந்து நல்ல சொற்களை மட்டுமே இந்த இடத்திலே உபயோகப்படுத்திக் கொண்டிருந்த தாங்கள் இப்பொழுது அநாகரிகமாக மயிர் என்று கூறுகிறீர்களே. மயிரம் மயிறு இல்லாம கயிறு அதை ரோமம் என்று கூறியிருக்கிறார்கள், கூந்தல் என்று கூறியிருக்கிறார்கள். அதை போய் மயிர் என்று அநாகரிகப்படுத்தலாமா தாங்கள்? அதுக்காக முடிவெற்ற நிலையில் போய் உட்கார்ந்துக்கிட்டு என் கூந்தலை சீர் செய்யுங்கள், என் ரோமத்தை ஒழுங்குபடுத்துங்கள் இப்படியா சொல்லுவாங்க. மயக்க வெட்டி வெட்டி விட்டு போறேன். பள்ளிக்கூடத்துல எனக்கு பிடிக்காத தமிழ் வாக்கியா ஒரு ஆள்கா ஐயா கொஞ்சம் ஆளை கொண்டுட்டா கல் எடுத்த மண்டே புலத்திருக்கேன் நானு. கல் கல் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? கல் கல் என்றால் படி படி என்றளவு அர்த்தம். கல்லாமை உலகிலே யாரும் இருக்கக்கூடாது என்பதை தாங்கள் ஆசா நினைவூட்டுகிறார். அவர் என்ன சொன்னார்? தாங்களை கற்க சொல்லி இருக்கின்றார். நக்க சொன்னான் என்று சொன்ன உடனே எனக்கு நக்கி நடராஜனைத்தான் நினைவூட்டுகிறது. அவன் தான் ஆடு பொழுது குண்டலம் கீழே கலந்து விழுந்தது, நாவா நக்கி எடுத்தானே. நடராஜன் பேர் வருவதற்கு காரணம் நாகராஜன் என்று சொன்னோனே எனக்கு சிவன் கடத்தில் எனக்கு பாம்பு மட்டும்தானே நினைவூட்டுகிறது. என்று சொன்ன உடனே எனக்கு ஓமிட்ட புறம் வந்ததுக்கு பிந்து நாதோடு சேர்ப்பது மட்டும்தான் நினைவூட்டுகிறது. தம்பி பெருமாளே பட்டின அடிச்சு நானே அடி என்று சொன்னோன்னே எனக்கு திருவள்ளுவரை மட்டும்தான் நினைவூட்டுகிறது. அவர் தான் 1.25 அடியை எழுதினார். அகமுதல் எடுத்தாரா திருவள்ளுவர் 1.25 அடி இருந்துச்சு போய் குடிச்சு பார்த்தாங்க. அதே அரையடி வச்சுட்டு எம்ஜிஆர் அரையடி என்று சொன்னோன்னே எனக்கு லட்சுமணனை மட்டும்தான் நினைவூட்டுகிறது. வனத்திலே சீதை இருக்கும் பொழுது கோட்டை போட்டானை அதிகரித்து வைக்க கூடாது என்று அது மட்டும் தானே கொலை விழுக போதீங்க. கொலை என்று சொன்னோனே எனக்கு கொலையும் செய்வார் பத்தினி என்பது மட்டும்தான் நினைவூட்டுகிறது. இங்கே 10, 11 தெரியுது. 11 என்று சொன்ன உடனே எனக்கு 11 ருத்துவெளி மட்டும்தான் நினைவூட்டுகிறது. குப்புறப்பட்டு குத்தினாங்க சொன்னோனே எனக்கு ஆதிபராசக்தி மட்டும்தான் நினைவூட்டுகிறார். அவனால் அரக்கனை குப்புறப்பட்டு சூழத்தால் குத்தினான் என்று போதும் என்று சொன்னோனே எனக்கு அடியும் உணவு மட்டும்தான் நினைவூட்டுகிறது. போதும் என்று அதை மட்டும் நீங்க இந்த விரலை கட்டி ஒண்ணு எனக்கு கர்ணனை மட்டும்தான் நினைவூட்டுகிறார். அன்னச்சத்திரம் அதோ இருக்கிறது என்று விரலை காட்டினார். நீங்க வாயை பொத்தி ஒண்ணு எனக்கு வாலி மட்டும்தானே நினைவூட்டுகிறார். அதான் வாலி அதை நீ கீழே வைத்து கை வைத்தோனே எனக்கு ரிங்க மட்டும்தானே நினைவு. நீங்க பின்னே கை வைத்தோனே எனக்கு முன்னையும் பொத்தினால் பின்னையும் பொத்தினால் அண்ணனுக்கு தம்பிக்கு மிகப்பெரிய சண்டை. கும்பிடுவதை பார்த்தோனே 5 மணி நமஸ்காரம் மட்டும்தானே. ஏங்க நமஸ்காரம், துவாங்க நமஸ்காரம். ஐயோ ஐயோ என்று சொன்ன உடனே எனக்கு எவனை மட்டும்தான் நினைவூட்டுகிறது. எவனுக்கு அருகிலே தான் ஐயோ இருக்கிறார். கடவுள் என்று சொன்ன உடனே கடந்து செல்பவன் மனிதன் கடவுள் உள்ளிருக்கின்றார். உள்ளிருப்பதை கடந்து செல்பவனை மனிதன் என்பது மட்டும்தான். நீங்க முழித்தது என்று சொன்ன உடனே காலையில் எழுந்த உடனே நமது வலது நீங்க மைக் என்று சொன்ன உடனே
உமது நன்மைக்கும் அதுக்கு வசனமாயா? எமது நன்மைக்கும் இது நன்மைக்கு நீங்கள் இங்கு வந்தமைக்கு இதுவும் இங்கு வந்தமைக்கு நீங்கள் வந்தது கடமைக்கு இதுவும் கடமைக்கு பேசக்கூடாது தீமைக்கு இது தீ போல் மைக்கியா எவ்வளவு ஆக அடுத்ததுமே எனக்கு திரௌபதி மட்டும்தான் நினைவூட்டுகிறார். ஆக நீங்க சிரிச்ச பார்த்தோட எனக்கு ராவணேசன் மட்டும்தான் நினைவு. ஆக நீ ஓடுவதை பார்த்தோட ஓடி 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 உட்கார்ந்து ஜோதி புண்ணாக்கப்படாதியா பேசாம விட்டுருங்க. நான் பேச விரும்பல, நான் கிளம்புறேன். நீங்க அனுப்புங்க. நானும் தாங்களோடு பேசுவதற்கு விரும்பவில்லை ஐயா. என்னை நாரது, தந்தை பிரம்மா, தாய் கலைவாணி, பாட்ட மகாவிஷ்ணு, பாட்டி மகாலட்சுமி. இது எவ்வளவு நல்லா இருக்கு. அப்படி பேசுறதுன்னு தாங்களுடைய நாமம் என்னவோ? இத ஆரம்பிச்சிருச்சா? தாங்கள் தந்தை நாமம் என்னவோ? தாங்கள் தாய் நாமம் என்னவோ? கூர்மையா கூறிமட்டு செல்ல நல்லா கரையா போயிட்டு இருந்துச்சு. நான் தந்தை பிரம்மா, தாய் கலைவாணி. அழகா இருக்குல்ல? அது மாதிரி நீ யாருப்பா? மொத்த பேர் மொத்த வரல கேட்க வேண்டியானே. தங்கள் ஆமோதம் என்னவாம், தந்தையார் நாவல் என்னவாம், தாயார் நாவல் கும்பாபிஷத்துக்கு ஓதற்கையா விட்டு இருக்காங்க. ஏயா ஒரு ஆளுங்க கூட டென்ஷன் ஆனா ஒரு அறிவட்ட முட்டம் ஏண்டா ஒரு வார்த்தை பேச நல்ல வார்த்தை பேச உனக்கு வக்கு இல்ல ஏண்டா நல்ல தமிழ பேச தெரியாதடா. சூப்பர் தல. என்ன இதுதான் தமிழ். இப்படி பேசுறீங்க மக்களுக்கு புரியும். அட கேன போல அதேதான் கேன பிங்க செல்லடா ஏண்டா முட்டா போப்ப எது முட்டா முட்டா ஏண்டா இழுச்சா போல கால தேனா சொல்லிட்டு இதுக்கு பேச தமிழடா ஒன்றெல்லாம் பேசணும்னா அந்த எண்ணமே எனக்கு நல்ல அறிவாளி நல்ல மனிதன் பேசலாம். ஒன்றெல்லாம் அடிமுட்டால் பேசணும் கூட அடிச்சு பூ மூக்கு பல்லுல நொறுக்கி முடியும். என்ன பேசுறீங்க ஏண்டா மரியாதையா பேசுறது வக்கு இல்ல ஒரு வகை நல்ல தமிழ பேச புராணம் பேச வக்கு இல்ல ஒரு இதிகாசம் பேச வக்கு இல்ல பல்ல உழுக்கிறோம் இல்லையா? ஆமா உதயா அப்புறம் அப்படி பேசினா பல்ல ஊத்த பல்ல உழுது. நீ நல்ல ஆம்பளை என் பல்ல ஊதுவா. எனக்கு சண்டையெல்லாம் நான் வரல. நான் சண்டைக்கு தான் வந்திருக்கேன். எனக்கு சண்டையெல்லாம் பிடிக்காதியா? எனக்கு சண்டை பிடிச்சி வேண்டாம். ஒரு அளவு தான் அந்த அளவு பாக்குறேன். நான் போட சொன்னா புராண சண்டை இதிகாச சண்டை இலக்கிய காவிய நான் போட்ட கை சண்டை வாய் சண்டை கத்து சண்டை குத்து சண்டை மல்கி தொட்டு பால் சிங்கத்தை என்னை தொட்டு விட்டு இன்னைக்கு ஏரியா தாண்டி பேர் விடுவாயா? அடி சரியா உன்னை தொட்டு இந்த ஏரியா விட்டு நாம போக முடியாது. அடியா நீ சரியான ஆம்பளை. நீ இங்க இருந்து பொய்யப்பட்டிக்கு மட்டும் வழி ஓட்டிருக்கியா? வழி எந்த வழியில மட்டும் காட்டிருக்க? விளையாடணுமா? வழி காட்டா விளையாடுறேன். எந்த வழி போன சொல்லு. டிரைவர் லோடு மேன் இருக்காப்ல. அந்த லோடு மேல நீ தானே ஊருப்பட்ட ஊரை சுத்துனீங்க. இன்னொரு ராசம் தூக்கிட்டோம்னா என்ன பண்றது? நீ என்ன வழி தெரியாம ஊருப்பட்ட ஊர் சுதே ஓட என்ன வாங்க என்ன இப்படி பொசுக்குன்னு போகக்கூடிய உடம்புக்காக சண்டைக்கு சண்டைக்கு வந்த நீ அதான் அப்படியே செய்யப்பட சும்மா யார் வந்த சண்டைக்கு நீதான் சும்மா தமாஷ் பண்ணேன். வெக்கமாடா இன்னைக்கு இருந்துச்சு ஏடா சண்டைக்கு கட்டியாரு வந்த சும்மா பொழுது வராம காட்டு போக தேவைன்னா ஒரு ஆள் கிடைச்சது காட்டுக்குள்ள கொண்டு ஒத்தையில விட்டுட்டு இருந்தேன் லட்சுமணன். யாரு சீதைய அவன் ஊரகார பொட்டாடி சந்தியா பராடி விட்டு தம்பியை கொண்டு கொண்டு விட்டுட்டு வராங்க. இந்த கதையெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? அதான் படிச்சது. முதல்ல ராமன் தான் வனவாசம் போனான். 14 ஆண்டு காலம் பரதன் நாடாள வேண்டும். ஆமா அதான் சட்டம். ராமன் நாடாள வேண்டும். அது யார் சொன்ன தெரியுமா? அவன் தச்சரன் சொல்றாப்ல அவன் வர வைக்கார கொண்டாடிட்டு அந்த கதை அதான் 14 வருஷம் நாட்டுக்கு போனேன். அதனால தம்பி முன்னாடி கொண்டாடி போனேன். அந்த கதை தெரியும். கொண்டு காட்டுல விட்டதுக்கு அப்புறம் கூட மாயமானா மாறி மாயமான முடியாது. முன்னாடி விளையாடுற பத்திரம் கொண்டாடி கேட்கற அந்த மாடு வேணாம் இந்த மாடு வேணாம் எவ்வளவு பட்டு படி சொல்றேன் நமக்கு கேட்க மாட்டோம்டா. அப்புறம் சரி கொண்டாடி கேட்கறாங்க பின்னாடி விரட்டிட்டு போய் அம்பு போட்டேன் அவங்க மாறி சித்தம் உருவத்தை மாத்தி அது ராமனுடைய குரலை கட்ட லட்சுமணாபயம் சீதாபயம் உடனே சீதை பார்த்தா
கேட்டா குழந்தை ஒரு நாள் ஆபத்து போய் பாருங்க அவன் அவன் சொல்ற எல்லா தாச்சும் அண்ணனுக்கு ஒன்றும் பயப்படாங்க அப்ப ஒன்னும் செட்டா என்னை சேர்த்துக்கலாம்னு பாக்குறீங்களா கேட்டா இல்ல சரியா கட்டாம போய் பார்த்து நீங்க இவங்க படத்துல போட்டேன் தாண்டி வராதையே அப்படின்னு சொல்லி அவங்க போக ராவணம் சரி கதை எவ்வளவு தெளிவா சொல்ற படிச்சேன்னு சொல்லத்தான் செய்வேன் நான் கதையை ஆரம்பிக்கிறேன் நீ முடிச்சு வைக்கிறேன் அவ்வளவுதான் முடிஞ்சு நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் உன்னை சொல்ல கூட்டியார்ல அவ்வளவுதான் படிக்க சும்மா இருக்க முடியாது சொல்லத்தான் செய்வேன் உங்க வாய்ப்பாக்க வந்து வரைக்கும் வந்துருக்கா இரும்பு கடலையை மலைமகள் முப்பெரும் தேவி இருக்கும் செய்ய முடியாத காரியத்தை கொண்டு கொடுத்தீங்கன்னா உடனே கொடுத்தீங்க நம்ம வரத்து கொடுத்தாங்க யாரு அனுஜா ஏன் இந்த கதை நான் தான் சொல்றேன் நானும் தான் சொல்லிட்டு இருக்கேன் நான் சொல்றேன் நீ சொல்ல நான் எதுக்கு தான் இருக்கேன் அதைத்தான் கேட்கிறேன் எதுக்கே வந்து அவங்களே கொண்டு சோதனை படுத்து மாட்டேங்கிறாருல நான் பார்க்க மாட்டேன் நாடக பேரு பெத்த பேரு தனது கணவனையே குஷ்ட நோய் உடைச்சவன கூடையில சுமந்துட்டு ஆமா மவுத்தல்ய மாதிரி அவ தூக்கிட்டு போய் ஆணி மண்டல கப்பத்துல தூக்கிட்டு கூட தட்டிருச்சு நான் சொல்றேன் கதையை கூட தட்டினாலுமே வழியாக மாட்டான் சூரிய உயர்த்து கொஞ்சம் செத்து போவாங்க சாப்பிட கொடுத்துட்டேன் பார்த்தா இவ சூரிய ஊச்சா தானே புரிஞ்சாங்க சூரியனை உதிக்காதுமா அப்படின்னா நாராயணி சரி வேற என்னைய எல்லா கதையுமே படிச்சு வச்சிருக்க அடிச்சு சும்மாடா அப்ப தொழில் விளையாடுறேமா இதெல்லாம் நாங்க பேசுற கதையா ஓ படிச்சு யாருமே பேசாமையா சட்டமா இருக்குன்னு படிச்சவங்க யாரும் வேணும் பேச ஆரம்பம் எனக்கு தெரியுமியா நீ பெரியவர் யாரும் நான் பேச முடியாத மாதிரி பேசுறேன் அதான் பெருமாள் நீ பெரியவர் யாரும் நீ நடிச்சவர்னு தெரிஞ்சுதே நான் வந்து கதையை பேசினேன் ஆமா அந்த மாதிரி இதிகாசங்களை பேசுறப்ப நீ உடனே பதில் ஆமா டாக்டர் அதுல சரியா நான் வந்த வேலையை பார்த்துட்டு போறேன் என்ன வேலைக்கு வந்தேன் எப்ப நான் தந்தை பிரமா தாய்மொழி மாதிரி பார்த்தோம் மாஸ்டர் பாட்டி அதெல்லாம் நோட்டீஸ்லயே போட்டுருக்கு அது உன்ட்ட நான் பேசணும்னா ஒண்ணு நீ ஒரு புராணம் பேசணும் இல்ல நான் ஒரு புராணம் பேசணும் நீ இதிகாசம் நான் அப்படி பேசினா பேச்சு அப்ப நான் பேச ஆரம்பிச்ச உடனே நீ பேசிட்டு இருந்தா அது பேச முடியுமா அப்ப அவனோட பேச முடியல தம்பி அறிகிறா மன்னிச்சுக்கன்னு பாவம் சின்ன பிள்ளை நம்மகிட்ட ஒரு நல்ல படிச்சாளர்களா போடணும் நம்ம கூட பேசுறதுல கத்துக்குட்டியில போட சரி எங்க நாரது தன்னை பிரம்மா நான் எங்க 10 சதவீதம் கொடுத்துருக்கேன் என்ன காரணம் கேளுங்களே 5 தொழிலுக்கு சொந்தக்காரி சிவபெருமான் பாடுறா ஏதாவது பேச விட இல்லைன்னா பேசாம போகாதோடியா முடிஞ்ச தப்பிச்சு போடி செய்யி அதிகம் பேச முடியாம லாக் ஆகி நிக்கலாம் அப்படி பேசலாம் அப்பதான் பெருமாள் சும்மாவா சிவனுடைய வலது பாகத்திலே பிறந்தவன் தான் பிரம்மா. ஆமா பிரம்மா. சிவனுடைய இடது பாகத்தில் பிறந்தவன் தான் மகாவிஷ்ணு. அப்ப சிவன் தோன்றி மகாவிஷ்ணு பார்த்த மகாவிஷ்ணு அவர்களே இன்றிலிருந்து பிரம்மன் முதல் கொண்டு நீயே படைப்பு தொழிலை தொடங்குவாயாக. அதாவது பிரம்மன் உட்பட பிரம்மனை முதல் கொண்டு நீதே படைக்கணும். அப்ப படைக்கும் முத சிவன் இருந்து வாங்கினது யாரு? மகாவிஷ்ணு. அப்படியே கொடுத்த உடனே சிவன் மகாவிஷ்ணு பிரம்மாவுக்கு சண்டை. நான் தான் படைப்பு தொழில் சொல்றேன் பிரம்மா சொல்றேன். எனக்கு தான் படைப்பு தொழில் கொடுத்துட்டாரு மகாவிஷ்ணு சொல்றேன். மகாவிஷ்ணுடைய பிரம்மனுடைய வயிற்றுக்குள்ளே உள்ள போனார் மகாவிஷ்ணு வெளியில வந்துட்டார். மகாவிஷ்ணு வயிற்றுக்குள்ளே பிரம்மன் போனாரு வெளியில வர உடனே மோட்டை அத்தனை துவாரத்தையும் அடைச்சிட்டார். அப்ப மகாவிஷ்ணு தொப்பில் இருந்து தாமரை மலர்லயே பிரம்மன் பிறந்துட்டார். அப்ப பிரம்மனுக்கு கோபம் வருது. சிவனுடைய வடபாகத்தில் யான் பிறந்தோம், சிவனுடைய இடதுபாகத்தில் மகாவிஷ்ணு பிறந்தார். அப்படி இருக்கு நான் எப்படி மகாவிஷ்ணு மகனாக பிறக்க வேண்டும் என்று கோபத்தில் சிவன் கேட்பாங்க. ரெண்டு பேருமே நாங்க வாங்கிட்டு வந்தேன் என்ன கூட அவனுக்கு பிள்ளைய பிறக்க வச்சிருக்க கேப்பால. ஆமா டென்ஷன் ஆகுமா இல்லையா? அப்ப பிரம்மன் கேட்கலாம் நீ உமக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார். நான் எப்படி மகாவிஷ்ணுக்கு பிறந்தேனோ அதே மாதிரி மகாவிஷ்ணு எமக்கு பிறக்க வேண்டும் என்று வரத்தை கேட்டார். தந்தையின் வரத்தை சொல்ல மகாவிஷ்ணு அருகிலே பிரம்மன் போய் நிக்க பிரம்மன் உடம்புல மகாவிஷ்ணு ஐக்கியப்படுறார். பிரம்மனுடைய வலது உருவத்திலிருந்து மகாவிஷ்ணு பிறக்கிறார். அப்ப சிவன் தோன்றி பிரம்மா உனக்கு படிப்பு தெரியும், மகாவிஷ்ணு உனக்கு காத்த தெரியும், சிவன் உனக்கு எனக்கு அழிக்கிறது கொடுத்துட்டார். பிரம்மன் படைச்சார். டிபார்ட்மெண்ட் படைத்தான் படைத்தான் படைத்துக் கொண்டே இருந்தான். உடம்பிலே சக்தி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட நாள் படைச்சோன்னே குறிப்பிட்ட வருஷம் படிக்கிறேன் சக்தி இல்ல. பிரம்மன் செத்து போயிடுறார். செத்தக்கு அப்புறம் இன்னொரு பிரம்மா பிறக்கிறார். இதுல என்ன என்னுடைய கேள்வி ஒரு சந்தேகம்னா என்ன, நீங்க படிச்சவரு உங்கள்கிட்ட படிக்க அரியரண்ட பேசணும்னா பெரிய படிச்சவங்களை தான் போடணும் எனக்கு தெரியும். பிரம்மன் படைத்தாரே எத்தனை வருஷம் படைச்சாரு? எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பிரம்மன் செத்தார்? அருமையான விஷயம். உண்மையில உங்களை பாராட்டேன்.
ஏன்னா நீங்க போய் படிச்சிருக்கீங்கிறது இப்பதான் ஒத்துக்கிறேன். ஏன்னா எல்லா நாரதமே நான் நாரதன், எங்க அப்பா பிரம்மா, எங்க அம்மா கலைவாணி, என் பாட்டு மகாவிஷ்ணு, பாட்டி மகாலட்சுமி குடிச்சிருவேன். அது நல்லது போக மாட்டேன். நீங்க எப்போ ஐந்தொழிலுக்கும் சொந்தக்காரர் யார் சிவன், அவங்ககிட்ட இருந்துதான் பிரம்மாவும் மகாவிஷ்ணு வந்தா. அதுக்கப்புறம் முதல்ல படைக்கும் தொழில் மகாவிஷ்ணு இருந்துச்சு, அப்புறம் தான் பிரம்மாட்டம் வந்துச்சு. தொட்டு பேச ஆரம்பிச்சிங்க இல்லையா? அப்ப புரிஞ்சுக்கிட்டு நீங்க பிரபஞ்ச உற்பத்தி படிச்சிருக்கீங்க. நன்றி நன்றி, உங்களை பாராட்டுறேன், மனதார பாராட்டுறேன். சந்தோஷம். அதுல இன்னொரு விஷயம் கேட்டீங்க பாருங்க, மக்கள் கவனிச்சிருப்பாங்க. அதாவது பிரம்மன் குறிப்பிட்ட காலம் படைத்தால் செத்துட்டான். நீங்க சாவுங்கிறது மனுஷனுக்கு மட்டும் தான் நம்ம எல்லாம் நினைப்போம். தேவர்களுக்கும் தெய்வங்களுக்கும் மரணம் உண்டு உண்டு. பிரம்மாவும் சாகுறான், மறுபடியும் இன்னொரு பிரம்மா உற்பத்தியாக. அதானே? வேற என்ன கதையா? காதல வாங்கினே இல்லையா? என்ன பிரம்மன் படைச்சார்ல, எத்தனை வருஷம் மொத்தம் படைச்சான், எத்தனாவது வருஷத்துல சாகுறேன்? அதாவது தொழில மூணா பிரிக்கிறாங்கல்ல, இதெல்லாம் சொல்லிட்டு சும்மா பிரிக்கிறாங்கல்ல. ஆமா, பிரிச்சதுக்கு அப்புறம் பிரம்மா படைக்க ஆரம்பிக்கிறான். ஆமா, அதான் விஷயம். ஆமா, குறிப்பிட்ட காலம் படைச்சிட்டாரு இல்லையா? ஆமா. சாகுறா பாருங்க, அதுக்கு முதல் வருஷம் வரைக்குமே அவன் தான் படிக்கிறான். அருமையான பதில். சாகுறதுக்கு முதல் வருஷம் படிச்சான்ல, அது எத்தனாவது வருஷம்? தொழில பிரிக்கிறாங்கல்ல, ஒரு அளவுதான். தொழில பிரிச்சத முதல்ல 3 தடவை சொல்லிட்டப்பா. ஆமாங்க, புரியலன்னு சொல்லி தராங்க. எனக்கு புரியல, நீ விளக்க மாட்டேங்க. அது பிரிச்சதுக்கு என்ன விளக்கமா சொல்லுங்க. தொழில பிரிச்சதுக்கு அப்புறம் சமணம் போட்டு உட்காந்து பிரம்மா படிக்கிறான். எப்படி உட்கார்ந்தாலும் கேட்கல. மொத்தம் எத்தனை வருஷம் படிச்சேன், எப்ப செத்தேன், அதை மட்டும் சொல்லியா? உங்களுக்கு புரியல, அது புரியாது. அந்த கம்பை பாத்துட்டீங்களா? இந்த கம்பு எனக்கு தெரியாம இருக்கு. நீ எப்போ வச்சிருக்க கம்பு? இந்த வெள்ளையாத்திர. ஆமா, இந்த இடத்துல இருந்தா பிரம்மா ஸ்டார்ட் பண்றேன் படைக்க. ஓஹோ, அப்படிங்க. விளக்கம் சொல்றீங்களா? அப்படி வச்சுக்கோங்க. சரி, கணக்கு இங்க இருந்து இப்படியே ஆரம்பிச்சு போறேன். சரி, இப்படியே படிச்சுட்டே போறேன், இப்படியே படிச்சுட்டே வரேன். நீங்க என்ன பண்ண? ஆமா, செத்து போயிட்டான். அடுத்த பிறக்கலாம் கேட்கலாம். இது வரலும் படிச்சல, இது வரலும் படிச்சல. இந்த இடத்துல எத்தனாவது வருஷம் அவன் சாகுறது? எத்தனாவது வருஷம்? அதை கேட்கலையா? புரியுதா? முட்டாமல புரியுதா? இது செத்துட்டான்டா, செத்த பிறந்துட்டான்டா. இவன் சாகுறது எத்தனாவது வருஷம்? அதை சொல்லு. புரியல உங்களுக்கு? இங்க இருந்து ஆரம்பிச்சு வர்றேன், இப்படியே வர்றாங்க, இப்படியே வர்றேன். ஏன் நீ அழுகிற? அது எத்தனாவது வருஷம்டா? புரியுதா இல்லையா? புரியுதியா? மயிர புடுங்கின வருஷம் அறிவட்டம். தவறு தவறு. அவர் படைச்சது வந்து மயிர புடுங்கின வருஷமே கிடையாது. படிச்சிருக்கேன், எங்க புத்தகம் இருக்கு. நீங்க தப்பா அது மயிர புடுங்கின வருஷம் இல்லப்பா. அப்ப இல்லைன்னா இருக்கு மயிர புடுங்க சொன்னீங்க. அப்ப என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? அது எத்தனாவது வருஷம்? மொத்தம் எத்தனை வருஷம்? எல்லாம் தெரியும். மயிர புடுங்கின வருஷம் கிடையாதுன்னு நான் உறுதியா சொல்லுவேன். புத்தகம் இருக்குங்கிட்ட தெரியுமா? அது மயிர புடுங்கின வருஷம் இல்லப்பா. இன்னும் சொல்றாலும் அப்புறம் எதுக்கு முதல்ல மயிர புடுங்கின வருஷம் தான் நீங்க? நான் பைத்தியக்காரங்க சொல்லாம இருக்கனால மயிர புடுங்கின வருஷம் சொன்னேன். அப்படிதான் என்ன பேசலாம் ஒழுங்கா பேசலாம் போறாத. மொத்தம் 16,000 ஆண்டு காலங்கள். நீ எப்ப சொல்ற? வெடிஞ்சு வருவே சொல்லுங்க. மொத்தம் 16,000 ஆண்டு. அது எனக்கு தெரியும்ல. ஏன் சொல்லல? அதைத்தான் கேட்டீங்களா? ஆமா, நம்பர்ல கேட்டீங்களா? நான் உங்களுக்கு விளக்கம் பொருள் யாக்குன்னா அபாகாஸ் கதையெல்லாம் போட்டு காமிச்சிருக்கீங்க. சரிப்பா, 16,000 ஆண்டு காலங்கள் செத்து போயிட்டல. செத்த உடனே அவன் உடம்புல எத்தனை பேர் பிறந்தாங்க? நமக்கு தேவையில்லை. உன்கிட்ட பேசி ஜெயிக்கிற மாதிரி ஆளு யாருமே இல்ல. நீ பெரிய படிச்சவரு. நீ என்னடா என்னைய பாராட்டுறது? என் கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. எத்தனை பேர் பிறந்தாங்க? அதை நான் சொல்ல போவே அப்புறம் நீங்க கூட வந்து சொல்லுவீங்க. சொல்ல மாட்டேன் சொல்லு. இது எதுக்கு வம்பா? சொல்ல மாட்டேன் சொல்லியா? நான் தெரியாத கூட முட்டாப்பேனோட சொல்லி போறேன். இது எதுக்கு வம்பா? மொத்தம் 11 என்னை பேர் வாங்க விடவே மாட்டாங்க தெரியுங்க. நான் சொல்லிவிட்டேன்னா அவர் கசியமா அது ஒன்னும் அளவுக்கு முடிஞ்சுக்கிறது. ஐயா சரியா? நான் தெரியாம சொல்லிட்டேன். அந்த 11 என்ன பேர் சொல்லுவோம்? அவங்களுக்கு ரிப்பேர் கூட சொல்லுவோம். நமக்கு நான் சொல்லப்பா, சொன்னோம்னா சொல்ல போறேன். சொல்ல மாட்டேன். சொல்லிட்டு போ. தெரியாதே முட்டா பையன் போமையா பேச்சாயா ருத்ரன் ருத்ரன் சொல்லல.
சொல்லிட்டா இதுக்கு பேசுறது இல்லை தெரியுமையா ஒத்தலாளுங்கடி வேலை எனக்கு தெரியாதா? யாருகிட்ட எப்ப ராமாயணத்தை பத்தி எல்லாம் தெரியும். சீதை கொண்டு காட்ட விட்டாங்க, மாரிசமான ஜலம் தெரியாம இருக்கு, இரும்பு கலையில பொறிச்சு கொடுத்தா தெரியாம இருக்கு, அனுசுயா தேவி இரும்பு கலையில பொறிச்சு கொடுத்தா நான் இங்க கூட சுமந்து போனேன் தெரியும். இதெல்லாம் தெரிஞ்ச கதையா சொல்லணும்னா ஒரு வெங்காயம் சொல்லிடுவாரா? எப்ப தெரியாதவங்க சொல்றோமோ யாருக்கு தெரியாது உனக்கு தெரிஞ்சனால வேணும் தெரிஞ்சனால கதையடி சொல்லலையா? சூப்பரா சொன்னேன். மக்களுக்கு தெரிஞ்ச எவ்வளவு அந்த ராமாயணத்துல வேற விஷயம் கேட்டா கூட உனக்கு தெரியாது. யாருக்கு தெரியாது? ராமனையும் பரதனையும் சேர்த்து வச்சு ஒரு கவி கம்பன் பண்ணேன். ஆமா. என்ன கவி? அது சூப்பர் கவி. அதனால சொல்லியா? அதெல்லாம் நம்ம படிக்க கொடுத்து கம்மி வந்துட்டாங்க. அது எப்படி என்ன கவின்னு மட்டும் சொல்லு. நல்ல கவி. அது என்ன கவி? நல்ல கவினா விட்டுறணும். சும்மா விட செஞ்சுடன் மைந்தனையும் அந்த கவியா? அப்ப சொல்லு. தென்னிலங்கை வேந்தனையும் பஞ்சவரை பார்த்தனையும் பாராதே சொல்லியா? உன்னோட பிராடி வேலை, புத்தலாட்ட வேலை, பொய் சொல்ற வேலை யாரு? நான் பார்த்து நினைச்சேன்னா நீங்க ஆரம்பத்துல இருந்து இப்ப பேசுன வரைக்கும் பூரா பொய்யிலே நிரூபிச்சு பொய் சொன்ன உண்மையான புராணத்தை பேசுற பொய்ன்னு சொன்னீங்கன்னா போஜனம் கிடைக்காதியா? கிடைக்காது, பொட்டுகள் கிடைக்காது உனக்கு. தூக்குனாலும் விட்டு அமுக்கலாட்டுவேன். நான் ராமாயணம் படிச்சேன், கீமாயணம் படிச்சேன். சாமி இருக்குமே இல்லையுமே நான் சொல்ற போனா போய் போயிருப்பேன். சொல்லிப்பேன் சொல்லு ஒத்துக்க வைப்பேன். சத்தியமணியா இந்த இடத்துல வந்து சத்தியமணியா? ஆமா. பட்டவன் சாமி முன்னாடி முன்னோடி சாமி முன்னாடி சத்தியமணியா? சத்தியா. ஏற்கனவே இந்த சாமியை பத்தி உனக்கு தெரியாது. ஆமா ஆமா. இல்ல கேட்டேன் சொல்லிட்டேன். சொல்லில அதே மாதிரி நான் என்ன சொல்றேன், மனிதராக வாழ்ந்து அவரே தன்னை மாற்றிக்கொள். அப்படி தெய்வத்தில் வராங்க கருப்பு சாமிட்ட நான் அவங்கள்ட்ட என்ன கேட்கிறேன்னா, சத்தியம் பண்ணு, நான் வந்து சொல்றத பூரா பொய்ன்னு மட்டும் சொல்றேன். சத்தியம் பண்ணு. போட்டி 100 ரூபா பந்தயம். குண்டல 500 ரூபா பந்தயம். ஆலமரத்துல ரம்பி விடுறாங்க. 1000 ரூபா பந்தயம். ரங்கர் கட்ட 2000 பந்தயம். அது எவ்வளவு காசு இழந்திருப்பேன். இன்னைக்கு பிடிச்சுக்கிறேன். இன்னைக்கு காசை வாங்காம போக மாட்டேன். சாமி பட்டவன் தெய்வமே முன்னோடி சாமியே, எனக்கு வந்து முன்னோடி இருந்து காசை வாங்கி கொடு. 10,000 ரூபாய்க்கு மேல இருக்கேன், வாங்கிறேன். சரி, நான் சொல்றத பூரா எந்த பொய்யே சொன்னாலும் அது உண்மை உண்மைன்னு மட்டும் தான் சொல்லணும். இது சிம்பிள் மேட்டர். நான் என்ன போற உண்மைன்னு சொல்ல, உண்மை சொன்னா உனக்கு 4000 பணம், பொய்ன்னு சொன்னா அந்த 4000 எமக்கு. எதுக்கு சொல்றேன் பொய்ன்னு? ஏன் என்ன சொன்னாலும் நான் பொய் சொல்லுவேனே, நான் உண்மை பண்ணே 4000. பொய் சொன்னது போய் உண்மை சொல்லக்கூடாதியா? காசு தான் முக்கியம், வரலாறு முக்கியம் இல்லை, வயது தான் முக்கியம். சரி, 2000 பணத்தை யாரு பஞ்சம் கட்டினது? யாரு? நானு. காசுடியா? காசு மணி போறது பாரு. இந்த இடத்துல யாரு கொடுப்பாங்க காசு? காலையில தான் தோவை கொடுப்பாங்க. இப்ப கிடைக்குமா? சும்மா பாய்ச்சவடா, ரொம்ப ஓவர். சரி சரி வாங்க உள்ள போய் கேட்டு யாரு கேட்டு அழுகாம கணக்குல வச்சுக்கிறேன். ஏற்கனவே ஒரு 50,000 நீங்க தரணும். இது ஒரு 52,000. இது இந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டு போங்க. வாங்க. பாவம் என்ன செய்வாப்ல, காசு இல்லாம அவங்க கதறாப்ல கிடந்து யாராட்டையும் போய் கழிச்சு அழுகுறாப்ல. ஐயோ கடவுளே, வாயா யாருக்கும் காசு இருக்காதியா? 10 பைசா கிடையாது ஒரு ரூபாய்க்கு. எனக்கு தெரியும் கொரோனாவில் பாதிக்கப்படுகிறது. அப்புறம் நாடகத்துல 2000 கொடுக்க ரூபாய்க்கு அவன் 19 செலவு கொண்டு போய் அவ்வளோதான். சிகரெட்டுக்கு 30 ரூபா கொண்டு போய் நாங்களாம் அப்படித்தான். அது போல முன்னாடி கொடுக்க மாட்டான். வாங்க தம்பி சாமி வாயா, காசு இல்லாட்டி போதியா வாயா. நம்ம ஆளுங்க ஊருக்காரங்க சொல்லிக்கிறோம். இதுக்குள்ள விட்டு தெரியும் ஆச்சு. நாற்பத்தி 81 அது முடுக்காது இருக்கு. 1 2 4,500 குடிங்க விடு. 2000 மட்டும் எடுத்து மிச்சம் பண்ண போயா? அச்சு 4000 கூட பந்தய போய் பாப்பான். தெரியாது. 1 2 மிச்சத்தை வந்து கொடுத்து. இரியா 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 குடியா வாங்க. 2000 காசு கட்டுக்கு விளையாட போல இருக்கு. அருமையா எதை வந்து அருமையா? ஏன் என்ன ஏன்னா
இந்த காசை ஒட்டியாச்சு. நான் பண்ண 2000 கொடுத்து நீ 2000 கொடு. காசை பெருசுட்டு ஒட்டியாச்சு. நீ பெருசு தெரிஞ்சானே விட்டேன். அந்த பெருசுல சீட்டாரத்துல ஆசை இருக்கிறவங்க தான் பெருசு. அப்ப ஜோக்கர் இருக்கிறவன் சோக்கர் எடுக்கூடாது பெருசு வாங்கும்போது. அது இஸ்பெக்ட் ஆச்சு. நான் இஸ்பெக்ட் ஆச்சு. நான் தான் இஸ்பெக்ட் ஆச்சு. சரி கொடு. ஒட்டியாச்சுல செவச்சா காசு வாங்கிங்க. ஏய் பணத்தை காட்டுற அறிவு கேட்டவனே. ஐயா காசு 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 என்ன தலைச்சாங்க. புரியா காசு பெரிய காசு. சரி வந்துச்சு. 2000 கொடு. ஐயா அது இது நான் கொடுத்ததுடா. அதுல பெருமாள் காசு கையெழுத்து இருக்கா கவர்னர் கையெழுத்து இருக்கா? இது ஏன் கையெழுத்து இல்ல. அப்புறம் காசு நீங்க கொடுத்து 2000 இருக்கு. இது 2000. போடா பிச்சைக்காரப்பல. நீ ஒன்ட்ட போய் நான் போட்டு வரதுக்கு 4500 ரூபாய் எடுத்துட்டு வரேன். போடா. எங்கேயோ போ யாரே பணம் வாங்கி. நான் காசு எப்பவுமே 100 வச்சிருப்பேன். 50,000 இல்ல எனக்கு தெரியும். இந்த சார் இப்ப உள்ள ஏய் கருப்பா வர. டேய் இன்னைக்கு வர டீ கேளு. காசு அங்க ஒரு திருப்பி கொண்டாட போ. இவரு கிடைக்கும் எனக்கு கிடைக்காது. என்னையா காசு வந்துருச்சா? உடலங்காய் கொடுக்குற காசா? சூப்பரா கத்துடா. மொத்தம் 6500 ரூபாய் நீ போட்டில. ஆயா 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 ஆயா. அதாவது ஒரு காலத்துல இல்ல இல்ல வேதாயுகம் நீங்க சொல்றதா இருக்கட்டும். நீங்க இப்ப சர்ச்சு வேணாமா? யார் சர்ச்சு? நீதிபதி இல்லாம அதெல்லாம் கிடையாது. மக்களுக்கு கோர்ட்ல ஒரு நீதிபதி முட்டு நீதிபதி உட்கார மாட்டாங்க. நீதிபதி கூட்டமாக இருக்க. அப்புறம் ஒரே ஆள் தான். யாரு? ஓய்வு பெற்ற நீதிபதி வந்திருக்காங்க. ஜட்ஜையா ஜட்ஜையா ஓய்வு விட்டோம்னா 90 வயசு மேல வந்து இல்ல இல்ல வாலின்ற ஓய்வு வரணும். அப்படியா? ஆமா ஜட்ஜையா. பஸ் எல்லாம் சத்தம் போடாம தர்ற. நீங்க தான் சத்தம் போடுறீங்க. நீங்க அமைதியா சரி. அதனால காசு நமக்கு தான். ஒன்னும் பயம் இல்லை. சரி அழைத்தல காரணம் பஸ் முக்கியமான பஞ்சாயத்து. என்ன பஞ்சாயத்து? அந்த அங்க இருக்கிறாப்புல இல்ல. ஆமா தம்பியார் ஊர் பூஜா. அப்படியே மேல வந்து வந்திருக்காப்ப சாமியார். சரி சரி. அவருக்கு நமக்கு ஒரு பந்தயம். என்ன பந்தயம்? ஒன்னும் இல்ல சிம்பிள் மேட்டர். என்ன சொன்னாலும் அந்த ஆள் சொல்றது பூரா உண்மை உண்மைன்னு நம்ம சொல்லணும். ஓ அப்படி சொன்னா 4000 நமக்கு வரும். நிஜமா? நான் என்ன லூசா? உண்மை சொல்ல போறேன். பொய்யன்னு சொன்னோம்னா காசு போயிடும். எதை சொன்னாலும் உண்மை. சபாஸ் மாற்ற முடியா? உங்களுக்கு 1000 கமிஷன் தானே. வெறும் 1000 தானா? ஓ நானே 2000 போறேன். அப்புறம் ஆகுறேன். சரி சரி சரி. நீங்க உட்காருங்க. ஹலோடா பஸ் சாமி இருங்க. ஜட்ஜி வந்துட்டாப்புல. காசு அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க ஆரம்பிக்கலாம். வாங்க பஸ் வாங்க பஸ். அதுதான் பெரிய அந்த சேர் கொண்டு வர சொன்னேன். சும்மா சார் சேரு. ஆமா இவன் யாரு? கைய கால பிடிச்சி கூட்டு வந்துருக்கேன். என்ன போச்சுட்டு போறேன்? அப்போ அதே வேணும் என்ன அப்புறம் போக வராதா? நடுவர் முகரே பாரு போச்சுட்டு போறேன். ஏய் அவன் நான் பூலவாசி, நான் மேலவாசி, பூலவாசியா? இவனை போய் வாடா போடான்னு அப்புறம் என்ன பிரச்சனை? ஆளுகளை பஞ்சாயத்து வர்றது. சரி சரி பொறுமையா. நீ பெரிய ஆளு. அப்புறம் கூப்பிட்டா ரோசை பண்ணிட்டு போறேன். பெரிய மனுஷன். நான் கேட்கிற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஒரு கேள்வியை காமிச்சாரு. நான் சின்ன பையன். ரைட்டுங்க. அப்படியே வச்சுக்கோ. நான் ஒரு சின்ன பையன் தானே. கேள்வியா? கேட்கிற ஒரு கேள்வி பதில் சொல்லுங்க. எங்க இருந்து கேட்டாவா? சரி கேளுங்கடா கேளுங்கடா போடா. போகப்படா. நான் பாத்துக்கிறேன். சரி எங்க இருந்து வரீங்க? மேலோகத்துல வந்துடுறேன். அதை எப்படி சுருக்கமா சொல்றது? அது மேலோகத்தை மேலூர்னு சொல்லுவாங்க. நாங்க இருக்குது நீங்க பூலோகத்துல இருக்கீங்க. இதை எப்படி சுருக்கமா சொல்றது? தலைவர் என்ன சொன்னாரு இப்போ? மேலோகத்தை சுருக்கமாக மேலூர். அப்ப பூலோகத்தை சுருக்கமாக எப்படி லாக் போட்டீங்க? காசு கொடுங்க. காசு வாங்கிக்க. பணம் பத்திரம் பணமா பத்திரமா? பத்திரம் தான் பணம். பத்திரம் தான் பணம். பணம் தான் பத்திரம். உன்ன மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட எல்லாம் நான் போட்டி ஓட்டி ஜெயிச்சு அதை பணத்தை கொண்டு வர அவசியம் இல்லை. போடி. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஆம்பளை பிள்ளை இங்க மாதிரி திருச்சி. அப்ப இது பொம்பளை பிள்ளை இல்ல ஆம்பளை பிள்ளை தானே? ஆமா ஆமா. மாமா மாமா நாரதர் மாமா. ஏன் மாமா போய் கோச்சிட்டு சண்டை கொடுக்குறீங்க? ஏன் ஆம்பளை? நீங்க வாங்க மாமா. மீன் குழம்பு வச்சிருக்கேன் சாப்பிடுறீங்களா? ஏன் நீ ஆம்பளைப்பா? ஆமா யாரும் இல்லை. ஏய் ஒரு தலைவர் போதும் போ. ரெண்டு சர்ச்செல்லாம் வேண்டாம். பிராணத்தை ஆரம்பிக்கட்டுமா? தாராளமாக. எனக்கு உயர கடிச்சு சாக போறீ.
எங்க அம்மா வயிற்றுக்குள்ள நான் ஒரு 70 மாதம் கர்ப்பமா இருந்தேன். 70 மாதம் கர்ப்பமா? எங்க அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கேப்பா. அம்மா வயிற்றுக்குள்ள நீங்க கர்ப்பமா இருந்தீங்களா? ஆமாப்பா, கர்ப்பம்னா அப்புறம் நான் தான் வயிற்றுக்குள்ள இருப்பேன். எத்தனை மாதம்? 70 மாதம். 2000. ஆரம்பத்திலே கண்ணை கட்டுது. அப்ப எங்க அம்மா வந்து கடலுக்குள்ள குளிக்க போனாங்கப்பா. அப்போவா? மாசமா இருக்கீங்களா? மாசமா இருக்கல. அப்ப ஒரு முதல்ல முழுங்கிருச்சு எங்க அம்மாவை. அம்மாலே முழுங்குறதுக்கு முதல் பெரிய முறை. உடனே என்ன பண்ண, எங்க அம்மாவை காப்பாத்தன்னு சொல்லி விழுக்குன்னு வெளியில வந்து முதல்ல வாயுத்த விருட்டுன்னு கிழிச்சிட்டு எங்க அம்மா தூக்கிட்டு வெளியில வந்துட்டேன். முரட்டு லூசு. அப்ப வீட்டுக்கு வர்றேன். எனக்கு வந்த உடனே ஒரு வயசு இருக்கேன். அப்ப எங்க அம்மா வயசுக்கு வந்துட்டாங்க. ஏற்கனவே 70 மாதம் கர்ப்பமா இருந்தது யாரு? நான் தான். எங்க அம்மாவை காப்பாத்தி கொண்டாந்து வீட்டுல விடுறேன். எங்க அம்மா வயசுக்கு வந்துருச்சு. நீங்க பிறந்ததுக்கு அப்புறம் தான் அம்மா வயசுக்கு வந்து? ஆமா, இப்ப 1 வயசு ஆயிடுச்சுல நான் பிறந்து. 1 வயசுக்கு அப்புறம் தான் வயசுக்கு வந்துச்சா? மாதம் மாதம் கூட வயசுக்கு வரும். 2000. ஆமா, வயசுக்கு வந்தோடனே பாட்டு எங்க அம்மாவுக்கு சடங்கு வைக்கணும்னு முடிவுன்றேன். ரொம்ப முக்கியம். வைக்கணும்ல, அப்புறம் ஊரு உலகம் ஒரு மாதிரியா பேசுவாங்க. கண்டிப்பா வைக்கணும். சந்தோஷம். ஆனா என்ன ஒண்ணு, பணம் காசு இல்ல வச்சேன். ஐயோப்பா, வசதி ஆக்கும்ல. எங்க அம்மா ஒரு வாரத்துக்கு முதலே வயசுக்கு வர போறேன்னு சொல்லி இருந்தா பணம் காசு தயார் பண்ணிருப்பாரு. அது சொல்லாம வயசுக்கு வந்துருச்சு. அப்ப வயசுக்கு வரவங்க எல்லாம் முன்னாடியே சொல்லி 4 வயசு வரேன் மறுநாள் வர சொல்லிட்டு வருவாங்க. என் பாட்டி அடுத்த வாரம் 2071 வயசுக்கு வர போதாப்பா சொல்லிடுச்சு அன்னைக்கே. ஐயோ, 2071 இனிமேல் தான் வருதா? அடுத்த வாரம். அடுத்த வாரம். சந்தோஷம். சரி, சொல்லிருந்தேன். 2000. அப்ப என்ன செய்யறாங்க, விருந்து வைக்கணும்னா பணம் கொஞ்சம் தான் இருக்கு. சும்மா கொஞ்சமா கிடா வெட்டுறாங்க. 1000 கிடா தான் வெட்டுறாரு. கொஞ்சமானா 1000. ஆமா. நிறையனா 1 கிடா இல்லைன்னா 2 கிடா வெட்டிடுவாரு. கிடா 1000 கூட்டம் எக்கச்சக்கமா வந்துருச்சு. ஆமா, கடைசி ஆளுங்களா அந்த கூட்டம் எக்குத்தப்பா 5 பேர் கூட்டிட்டாங்க. கல்ல போடுறேன், எல்ல காணா. கல்லு போட்ட எள்ளு. ஆமா ஆமா, கல்லு போட்டா எள்ளு வருமா? ஆமா, வரும் வரும். கல்ல போட்டா எப்படியா எள்ளு வரும்? பேச முடியாது. 2000 வரணும்னா அதெல்லாம் வரும். அந்த கறி சமைச்சு போடுறாங்க. கூட்டம் சாப்பிட்டதுல பத்தல கறி. பத்தாதுல எப்படி பார்த்தேன்? கெடா 1000 தானே, கூட்டம் 5 பேர்ல தலைக்கு முட்டு வச்சாலும் காணாது. 2000 வாங்காம விட மாட்டேன். சரின்னு கடை எக்குத்தப்பா ஆகி போச்சு. அது பாவம், ரொம்ப சிரமம் தான். ₹1.50 வந்துருச்சு கடை. 1 ஆமா, 1000 கடாய்க்கு 1000 கிடாக்கே ₹1.50. 1 கிடா 2 கிடா அப்படின்னா எக்கச்சக்கமா வந்துருச்சு. ஆனா கடை அதிகமா வந்துருச்சு. மொய் கொஞ்சம் தாப்பா வந்துச்சு. 50 லட்சம் தான் வந்துச்சு. ஐயோ, வட்டி கட்ட கூட காணாது. கடை 3,000 ரூபாயில. எவ்வளவு பெரிய முரட்டு பொய் சொல்றேன். உண்மை சொல்வதெல்லாம் உண்மை. போச்சு 2000. இன்னைக்கு காசை அங்க போக மாட்டேன். அப்புறம் அவருக்கு என்ன இருந்துச்சுன்னா, ஒரு கவலை இருந்துச்சு. ஆனா ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. எப்படா கடன் கட்ட போறோம்னு. ஆனா ஒரு சந்தோஷம், நான் இருக்கேன்ல கடன் கட்டிருக்கேன். ஓ, பேர இருக்காருங்க 1 வயசுல. சும்மா உள்நாட்டுல சம்பளத்துக்கு வேலைக்கு போனா கொஞ்சமா கொடுப்பேன். 10 லட்சம். நமக்கெல்லாம் 10 ரூபா கொடுத்தா 3 நாளைக்கு பச்சை தண்ணி குடிக்காம பேசு. 10 லட்சம் வெளிநாட்டுக்காரங்க முடிவுன்றாரு 1 வயசுல. அதுக்கு நம்ம பாஸ்போர்ட் ஆசை வேணுமாம்ல. பாஸ்போர்ட் ஆசை வந்து வயக்காட்டுக்கு போடணும். அது வர முடியாது. அப்ப பாஸ்போர்ட் ஆசைங்கிறது பொய் தானே. பாஸ்போர்ட் இல்லங்க, நான் பொய்ன்னு சொல்லலங்க. பாஸ்போர்ட் ஆசைங்கிறது பொய். பாஸ்போர்ட் ஆசை சொல்லலாம், பாஸ்போர்ட் சொல்லலாம். எப்படியோ 2000க்கு எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். நான் பொய்ன்னு சொன்னா இல்ல, நீங்க எப்படி வேணாலும் சொல்லுங்க. அதெல்லாம் சொல்லலாம். பாஸ்போர்ட் ஆசை வந்துருச்சு. அப்புறமா விசால் வரணுமாம்ல. விசால் ஷூட்டிங்ல இருக்காப்ல. விசால் ஆமா, விஷால் என்று சொல்லலாம், மணிவண்ணன் என்று சொல்லலாம், கார்த்தி, நாசர், எப்படி வேணாலும் சொல்லலாம். 4000 வரணும்னா என்ன சொல்லலாம்?
விசாலம் வந்துச்சு, பாஸ்போர்ட் ஆசை வந்துச்சு. அப்புறம் நான் வெளிநாட்டுக்கு நடந்தே போயிட்டேன். நடந்தே உனக்கு இந்த கர்மாந்திரம்லாம் எதுக்கு? பிளைட்டை விட்டு பாப்பல. அப்படியா? போய் 10 வருஷம் ஆட்டேன். ஒரு பத்திரிக்கை வருது. என்னன்னு? மறுபடியும் அம்மா வயசுக்கு வந்துருச்சா? ஏய், எங்க அம்மா அசிங்கப்படுத்தியா நீ? போய் புடிச்சு அப்படியே அசிங்கப்படுத்தியா? என்னன்னு கேளுங்கடா. என்ன? எங்க அம்மாவுக்கு நிச்சயதார்த்தம். உடனே வேணா எப்படி வர்றது? பக்கத்துல இருக்க வெள்ளம் இல்ல. ஆமா, ரொம்ப நேரம் ஆயிப்போச்சு. 3 நிமிஷம், ரொம்ப கண்ண நேரம். தலைவர் 108 போன் பண்ணிருக்காரு. 3 வண்டி வரணும், என்னன்னு சேர்த்து ஏற்க போகணும். அப்புறம் கொண்டாந்து பணத்தை கொண்டாந்து எங்க பாட்டை கொண்டாந்து கொட்டு அல்றியா. 10 வருஷம் 10 வருஷம் 75 காசு சம்பாதிச்சிருப்பா. கடனே 1,000 ரூபாய் இருக்கையா? சம்பாதிச்சது 75 காசு இல்ல. ஆமா ஆமா. அப்ப நான் வரையில எனக்கு வயசு வந்து ஒரு 1.5 வயசு இருந்தியா. சிக்கனாங்க சிவனாண்டி. என்ன புளிக்குத்தி பிடிச்சிட்டல, அதுக்குதான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். எங்கேயா மாட்டேன்னு தெரியுங்க எனக்கு. 3 பேர் வாழ்ந்துருக்க பூரா கிறுக்கு நினைச்சியா? எல்லாம் கேட்டீங்கல்ல, வேலைக்கு போகல வெளிநாடுக்கு 1 வயசு 10 வருஷம் வேலை பார்த்தாப்ல. அப்ப திரும்ப ரொம்ப 11 வயசுல இருக்குனேன். அப்ப 1.5 வயசுலாக்கா நம்ம நிப்பாட்டி 1/2 மணி நேரம் ஆச்சு. 11 வயசுக்கு உண்மை, 1.5 வயசுல உண்மை தெரியாத. நான் ஒரு ஆள் எதுக்கு உட்கார்ந்துருக்கேன்? அதான் தலைவரே, நான் என்ன சொல்றேன், அவர் திரும்ப வரும்போது 6 மாசத்து குழந்தையாக கூட இருக்கலாம். நான் சொல்றது பொய்யா? உண்மை. அப்புறம் தானே பணத்தை கொண்டே கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன். உங்க 2 பேரும் முகத்திலையும் முடிச்சுட்டேன். அப்பாடா, 2000 இது வரைக்கும் நாங்க பொய்ன்னு சொன்னோமா? சொல்லல. எல்லாம் உண்மை. என்ன காம போவா? கதை முடியாம எப்படா போவீங்க? உங்க கதையை முடிக்காம போகலாம் வாங்க. இன்னும் கதை முடியல. என்ன கதை முடியல? என்ன சொன்னாலும் நாங்க முன்ன சொல்லுவோம். முன் ஜென்மத்துல நான் மன்னன், நீங்க மந்திரி, ஒரு காவலர். போன ஜென்மத்துல கொரோனா வந்துருச்சு. போன ஜென்மத்திலையும் கொரோனாவா? 4000 ரூபாய் கடன் கேட்கிறேன். எப்படா கட்டுவேன்னு கேட்கிறேன். இந்த ஜென்மத்துல என்ன மறு ஜென்மத்துல கட்டுறேன்னு சொல்லுவேன். யாரா சாட்சின்னு கேட்கிறேன். இவரை சொன்னீங்க உண்மைதானே? போன ஜென்மத்துல துரதிர்ஷ்டமா மன்னர்கள் போட்ட சண்டையில 3 பேரும் செத்து போயிட்டோம். மறு ஜென்மத்துல பிறந்துட்டோம். நீங்க காவலர், நான் நாரதர், இவர் பலவாத்திய மன்னர். பிறந்துட்டோமா? பிறந்துட்டோம்ல. உண்மை. போன ஜென்மத்துல 4000 வாங்கினியா? உண்மை. எப்படா கட்டுவேன்னு கேட்டையா? உண்மை. கேட்டுக்கு என்ன பதில் சொன்னேன்? இந்த ஜென்மத்துல இல்ல, அடுத்த ஜென்மத்துல கட்டணும். போன ஜென்மத்துல 4000 கட்டினியா? ஏன் கட்டல? செத்துட்டோம்ல. மறு ஜென்மத்துல பிறந்தீங்களா? யாரா? நான் அறியறேன், நீ பிறவாராஜி ஒரு சொல்றாங்க. சரி, போன ஜென்மத்துல 4000 வாங்கினீங்க, அந்த 4000 இப்ப குடியா? என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்களே. சிறு சின்ன சின்ன எதுக்கு இந்த காசை கொடுத்த? சும்மா இருக்க. என்ன வந்திருக்க? யாரு தெரியுமா? எவ்வளவு பெரிய மனுஷன்? என்ன மனுஷன்? வாங்குற காசு அடைக்க முடியாம ஏன் கொடுத்து விட்டேன்? அவரோட காசு ஆசைப்படலாமா? முன்னாடி கரண்ட் பில் கட்டுற காசு நான் இருக்கல. எதுக்கு முன்னாடியா? நான் பாத்துக்கிறேன், ஏன் கவலைப்படுறிய? எதுக்கு காசு? எதுக்கு கொடுத்து விட்டேன்? ஏங்க போன ஜென்மத்தில் நடந்த இந்த ஜென்மத்துல ஞாபகம் வச்சு கேட்கிறான்னா அவர் எவ்வளவு பெரிய ஞானி. அதனாலதான் கொடுத்து விட்டேன். கரெக்டா சொல்றாருங்க 4000. போன ஜென்மத்துல அவங்க எனக்கு 4000 ரூபா கொடுத்தாங்க. சாட்சி கையெழுத்து போட்டேன். ஏய், நேத்து எந்த ஒரு பணம் ஞாபகம் இருக்கா? ஏய், என்ன தண்டல் இல்லையா? 1/2 மணி நேரம் ஆச்சு நான் நிப்பாட்டி. ஆமா, நேத்து போன ஒரே உனக்கு ஞாபகத்தில் இல்லையே? அந்த போன ஜென்மத்துல காசு கொடுத்தான்னு சொல்லி இப்படி கொடுத்து விட்டியடா பாவி. போச்சா சொன்னா? ஏய், பாவி கொடுத்தவனே நீதான் போச்சாவா? மரியாதை அந்த காசை வாங்க. உடனே போறேன், கையோட கொண்டு வரேன், காசை வாங்குறோம். காலையில போறேன் ஜெரக்கு சாப்பிட. இப்ப முதல்ல வாங்குற காசை ஒரு 2000 கொடுங்க. எதுக்கு? வண்டிக்கு வாடகைக்கு. இப்ப புள்ளிங்க ஆத்தாள் மகள் அவசாரி கை காசு நட்டவனா? தந்தை பிரமா, தாய் கலைவாணி, பாத்திர மகாவஸ்து.
பஞ்சாயத்து தலைவர் நீ லூசு போய் நீங்க தப்பா இருக்காதே. சரி, பரவாயில்ல. அதுல ஒரு 100 ரூபா எடுத்துக்கிட்டு காய் காசு கொடு. எதுக்கியா? கரண்ட் பில் கட்டுறேன். ஏன்னு கேட்டேன். அவன் காய்கறி ஓட அடிச்சு போடுடா. Please, please. ஏய், போன ஜென்மத்துல 2000 வாங்கின உண்மை தானே? 4000 போன ஜென்மத்துல கட்டவே இல்ல. மறு ஜென்மத்துல கட்டணும்னு சொன்னீங்க. மறு ஜென்மத்துல கட்டணும்னு சொன்ன அந்த 4000 இது போதுமா? சரியா? நான் உண்மைதான் சொல்றேன். ஆமா, உண்மைன்னா போன ஜென்மம் வாங்கின பணத்தை தானே நான் வாங்கியிருக்கேன். உண்மை சொல்ல காசு எனத்தானே வரல. போன ஜென்மம் நீ கடை வாங்கின தானே நான் கேட்டு வாங்கியிருக்கேன். நான் கடை வாங்கல. அப்ப பொய்ன்னு சொல்லு. அப்ப பொய்யினாலும் காசு நீ தான் வாங்குவ. அதுக்கு நான் என்ன பண்றது? அது மொத்தம் எனக்கு நான் நீ அழுகு ஆடுற. நான் யாரு? பொய்யினாலும் காசை கொடுக்குற, உண்மைனாலும் காசை கொடுக்குற. ஒண்ணு உண்மைன்னு சொல்லு. அந்த 4000 கொடுத்துட்டு நான் நம்பிக்கையா இருக்கேன். இல்ல நான் சொன்ன பொய்ன்னு சொல்லு. பஞ்சாயத்துல 2 பேரும் என்ன நடக்கும்? காசை வச்சுட்டு போயா. இம்மை நாரத தந்தை பிரமா தாய் கல்வி பார்த்த மாசு பாட்டி இந்த மகாலட்சுமி. காசை நான் எப்படி வாங்குவேன் எனக்கு தெரியுமா? இதுக்கு ஒரு ஆள் வச்சிருக்கேன். துறை இதே வேலையா போச்சு நமக்கு. நீ மூடு. ஏ தாமரை, நீ எதை காட்டுவியோ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. இந்த 4000 நீ வாங்கி ஆகும்.